வீட்ல இருந்தபடியே 5 நிமிஷத்துல உங்களுக்கு ஒரு காப்பீடு திட்டத்தில் இணைவதற்கான ஒரு புதிய திட்டத்த அஞ்சல் துறை சமீபத்துல கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது? அது தொடர்பாக தான் நான் இந்த வீடியோவுல ஷேர் பண்ணியிருக்கேன். அஞ்சல் துறையின் கீழ் செயல்படக்கூடிய இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கி பொது காப்பீடு நிறுவனங்களுடன் இணைந்து ஒரு புதிய விபத்து காப்பீடு திட்டத்த அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த திட்டத்துல நீங்க பயன்பெறுவதற்கு வருஷத்துக்கு நீங்க பிரீமியமாக ரூ. 520 555 755 இந்த 3ல நீங்க ஏதாவது ஒரு திட்டத்துல இணையலாம். சரி, இந்த திட்டத்தில் இணைவதற்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 18 65 வயது வரை. இந்த காப்பீடு திட்டத்தின் வழியாக உங்களுக்கு 10 லட்சத்திலிருந்து 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். சரி, இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னா, இது விண்ணப்பிக்கிறதுக்கு போஸ்ட் ஆஃபீஸ்க்குலாம் போக வேண்டிய அவசியம் இல்ல. உங்க ஏரியாவுக்கு யார் தபால்காரரோ அந்த போஸ்ட்மேன் கிட்ட நீங்க உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அவர் ஒரு ஸ்மார்ட் போன் அதுக்கப்புறம் பயோமெட்ரிக் ரெண்டையும் கொண்டு வந்திருப்பாரு. அதுல உங்களுடைய விவரங்கள் எல்லாம் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா 5 நிமிடத்துல உங்களுக்கு டிஜிட்டல் முறையில இந்த பாலிசியை எடுத்து கொடுத்துருவாரு. விபத்தால் ஒரு உயிரிழப்பு ஏற்படுது, இல்லைனா நிரந்தரமாக முழு உடல் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இந்த காப்பீடு மூலமாக இழப்பீடு வழங்கப்படுது. வருஷத்துக்கு ஒரு முறை உடல் பரிசோதனை செஞ்சுக்கலாம். அதே மாதிரி தொலைபேசி வழியாகவும் நம்ம என்ன பண்ணலாம், மருத்துவ ஆலோசனை மேற்கொள்ள முடியும். இப்போ விபத்தால் ஏற்படக்கூடிய மருத்துவ செலவுகள் அதிகபட்சமாக உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். விபத்தால் உயிரிழந்தவருடைய குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கல்வி, திருமண செலவு இது எல்லாத்துக்கும் தலா 1 லட்சம் ரூபாய் வரைக்கும். விபத்தால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படக்கூடிய நாட்களுக்கு தினப்படி தொகையாக ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 1000 ரூபாய் வீதம் 15 நாட்களுக்கு வழங்கப்படுது. விபத்தால் உயிரிழப்பு ஏற்படுது அப்படின்னா அதுக்கு ஈமக்காரியை செய்வதற்கும் 5000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னும் இந்த பாலிசியில் சொல்லியிருக்காங்க.